தென்காசி பக்கத்துல Okay. மேக்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. மேக்கரை. ஆமா, மேற்கு தொடர்ச்சி மலை. ம். முழுக்க பொதிகை மலைன்னு சொல்லுவோம். அகத்தியரடி மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமா. பொதிகை மலை. ஆ. ரொம்ப இயற்கையான ஒரு சூழல்ல அற்புதமான இயற்கையான இடம். 100% இயற்கை அது. அது ம். அந்த இடத்துல வந்து பொதிகை மலையே இயற்கையான விஷயம் தான். மேற்கு கண்டிப்பா. தொடர்ச்சி மலை, அது அகத்தியர் மலை. அந்த இடத்துல ஒரு வனதுர்க்கை காளியம்மன் கோயில் ஒருத்தர் கட்டியிருக்காரு ஓகே. அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிச்சு. ரொம்ப பெரிய லெவலில் கட்டியிருக்காரு. வெட்டவெளியில அந்த அம்மன் இருக்காங்க, காளியம்மா இருக்காங்க. Okay. ரொம்ப உக்கிரமா நல்லா இருக்கு. நிறைய அமானுஷ அனுபவங்களும் அங்கே நிறைய பேருக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு Okay. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார். இந்த மாதிரி இருக்குங்களா அப்படின்னாரு. சரி, நம்மளுக்கு இந்த மாதிரி அமானுஷ விஷயம் தெரிஞ்சல ஆர்வம். உண்மையிலே அது என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பண்ணுறதுக்காக தான் நேரில் போயிருந்தோம். உண்மையிலே அற்புதமாக இருந்தது. அந்த மேக்கரையில் இருக்கிற அந்த வன காளியம்மா அவ்வளோ உக்கிரமாக இருக்காங்க, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறாங்க. இந்த கோயிலை கட்டி இன்னி வரைக்கும் வழிநடத்துவர் மோனிஷ் அவர் பேர். ஓகே. அவர் கிறிஸ்தவர். ஓ. இதான் பியூட்டி. Okay. கிறிஸ்தவர். அவர் முற்பிறவியில் அவருக்கு தொடர்பு இருக்கு. இந்த கோயில் கட்டுறதுக்கான விஷயங்கள் ம். கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு.